ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் கொண்டாட்டத்திற்கான புது ப்ரொமோஸ் எப்படி இருந்தது அப்படின்றதை பற்றி நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜோடி ஆர் யூ ரெடி சீசன் 2 இன்றைக்கி எபிசோடோடைய ரிவ்யூ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேச போகிறோம். அடுத்து பிபி அல்டிமேட் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. அது உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் ஜியோ ஹாட்ஸ்டார் அப்டேட் ஆன பிறகு இப்போது அல்டிமேட்டு இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் ரியல் பிக் பாஸ் எப்போ ஆரம்பிக்கும், எங்கே ஆரம்பிக்கும், விஜய் டிவிலையா, என்ன கலர்ஸ்லையா, இல்லை ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குல்ல, அதை பற்றி ஒரு சின்ன கிளாரிட்டி இந்த வீடியோஸ் டோட்டலாக இவ்வளோ டாபிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அடுத்த கட்டத்துக்கு நகர்வுகளுக்கு நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஒரு ஆஃபீஸ் புதுசாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம் போடுறதுக்கு. ஸோ அதற்கு உங்களால் முடிந்த தொகை ஏதாவது கொடுக்க முடிஞ்சதா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள டிஸ்கிரிப்ஷனில் யூபிஐ ஐடி இல்லை அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. ஸோ முடிஞ்சால் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்கு நாளைக்கு நடக்க போகிற நிகழ்ச்சிக்கு 9 ப்ரோமோ கிட்ட ரிலீஸ் ஆகிருக்கு. என்னையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா? ஆமாங்க, கிட்டத்தட்ட பவித்ராவை போட்டு அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. என்னமா நீ பண்ணிகிட்ருக்க, இது வரைக்கும் நீ என்ன பண்ணிட்ட, இந்த வீட்டில் ஏன் அவங்களுக்கு கோவமே வரல அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி செஷன் அவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்புறம் அந்த மிரர் டாஸ்கில் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு 2 பேரும் உட்காந்துருக்கணும், மாற்றி மூஞ்சை காட்டணும், அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோமோ. அப்புறம் சுனிதாவுக்கு ஸ்பெஷலான ஒரு ரெகக்னேஷனுக்காக ஒரு அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க எப்படி வந்தாங்க, என்ன மாதிரி ஜெயிச்சாங்க இந்த ஃபீல்டில் அப்படின்றத அவங்கள கௌரவிக்கும் வகையில் ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அப்புறம் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஸோ ஹைலைட்டாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஒன்லி சௌந்தர்யா மட்டும் தான் பெண்டிங். ஏன்னா முத்து ஜாக்லின் வந்து முடிச்சிட்டாங்க, சரியா? ஸோ சௌந்தர்யா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு பெண்டிங். விஷால் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் வேறு பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் யாரெல்லாம் சீனியர் கேரக்டர்ஸோ அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் கௌரவிப்பு இருக்கும். மற்றபடி வேறு எதுவும் இருக்காது. இந்த ப்ரொமோஸ் பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் தோணுது. இதுக்கு மேலே பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ப்ரொமோஸே இவ்வளோ ப்ரொமோஸா அப்படின்ற மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட 10 ப்ரோமோ மேலே போய் தாண்டிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது நம்ம நாளைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ரிவ்யூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அல்டிமேட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய உறுதிப்பட தகவல் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளும் நம்ம டீம் கிட்ட விசாரித்த வரைக்குமே அல்டிமேட் அப்படிங்கிற பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் தகவல் வருது. என்னையா சொல்கிற, எல்லாம் இருக்குன்றாங்க, எப்படியோ போகுதுன்றாங்க, பயங்கரமாக வந்து பில்டப் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு என்ன தகவலோ அதான் நம்ம சொல்ல முடியும், சரியா? கண்டிப்பாக அல்டிமேட் வந்து இந்த சீசனில் இல்லை இந்த வட்டம். ஸோ எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் சீசன் 10 முடிஞ்சவொடனே தான் அல்டிமேட்டுக்கான ஒரு ஹோப் இருக்கும். ஏன்னா இப்போயே அல்டிமேட்டாக நடந்துகிட்ருக்கு, ஆன்லைனில் தான் போயிட்டுருக்கு ஹாட் ஸ்டாரில். ஸோ அது ஒரு சீசனாக திருப்பி இன்னொரு ஹாட் ஸ்டாரில் கொண்டு வருவாங்கங்கிற மாதிரி வர முடியாது. ஜியோ ஹாட் ஸ்டாரில், டிஸ்னி ஹாட் ஸ்டாரில், ஜியோ ஹாட் ஸ்டார் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக அல்டிமேட் இந்த சீசன் கிடையாது, இந்த வருஷம் கிடையாது அப்படிங்கிறது கன்ஃபார்ம். சரி, இப்போ அது என்னப்பா ஒரு மாதிரி ஹாட் ஸ்டார் சிம்பிளே மாறி இருக்குது, டிஸ்னி கிடையாதா இப்போது அப்படின்னா கிடையாது. ஜியோ வாங்கிட்டாங்க, போன வருஷம் வாங்கிட்டாங்க, அக்ரிமெண்ட்லாம் முடிஞ்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபுல் கண்ட்ரோல், ஆன்லைன் ரைட்ஸ், ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ், ஜியோ சினிமா அந்த மாதிரி எல்லாமே இனிமேல் ஜியோ பக்கம் தான் போகும். ஹாட் ஸ்டாரும் ஜியோ சினிமாவும் ஒன்று தான். ஸோ வேறு லெவல் அப்கிரேட் ஆகிருக்கு. சரி, அப்போ பிக் பாஸ் நிகழ்ச்சி அப்கிரேட் ஆகுமா? பிக் பாஸ் நிகழ்ச்சி எப்படிப்பட்ட ஒரு அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு நல்ல முதலீட்டாளர், எனக்கு வந்து ஒரு ஆன்லைனில் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிருச்சு, ஹாட் ஸ்டார் மாதிரி வாங்கிட்டேன். சரி, இப்போ அதில் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் வந்து பிக் பாஸ், அதை நான் ஹாட் ஸ்டார்லேயே போட்டுற போகிறேன், பார்த்துட போகிறாங்க எல்லாம் அதே மாதிரி. ஆனால் டிவியில் நான் யோசிக்கிறேன், அடுத்து ரைட்ஸ் வந்து விஜய் டிவி வேண்டாம், நம்ம கலர்ஸ் கொடுப்போம், நமக்கு வந்து கலர்ஸ் தான் தெரியும், கலர்ஸ் கொடுப்போம் சொல்லி அந்த தப்பை பண்ணிட்டேன் அப்படின்னா கலர்ஸில் எப்படி போகும் தெரியாது. நிறையா சேனல்ஸ்க்கு வந்து விஜய் டிவி பார்த்து பழகின ஒரு குடும்பம் நம்ம வீட்டு சைட்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி தான் பார்த்துட்ருக்காங்க, சன் டிவி பார்க்குறாங்க. ஸோ கலர்ஸ்னால் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேட்டர்னில் யோசித்தாங்க அப்படின்னா நோ, பிக் பாஸ் கண்டிப்பாக ஸ்ட்ரீம் ஆக போகிறது ஹாட் ஸ்டாரில், வியூ ஆக போகிறது விஜய் டிவியில் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா நமக்கு திருப்பியும் தொல்லை, விஜய் டிவி ப்ராடக்ட்ஸு அதே மாதிரி தான் உள்ள வரப்போகிறானுங்க, புதுசாக எதுவும் எடுக்க மாட்டாங்க கண்டஸ்டன்ஸ், நமக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கும். ஆனால் இவங்க இன்கேஸ் கலர்ஸ் வந்து போகிறாங்கன்னு வைங்க, பிக் பாஸ் வியூவர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாவாங்க, கொஞ்சம் கிடையாது, அதை கொஞ்சம் புஷ் பண்ணிடலாம்னு வைங்களேன்.
ஒரு டிக்ளைன் இருக்கும். ஆனால் புது புது ஃப்ரெஷ்ஷான கண்டஸ்டன்ஸ் உள்ளே வந்து அவன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ப்ரோக்ராம் பீக் அடிச்சிச்சுன்னா நிறையா மக்கள் உள்ளே பார்க்கறதுக்கு வருவாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ இது வந்து ஒரு ரிஸ்க்கு தான். ஜியோ சினிமா அதை எடுப்பாங்களா, விஜய் டிவியை எடுத்துகிட்டு நம்ம கலர்ஸ் டிவியில் போடுவோம் அப்படின்ற அந்த முடிவை அவங்க எடுக்கிறாங்களா, ரிஸ்க் எடுக்கிறாங்களா, ரிஸ்க் எடுத்தால் ரிஸ்க் சாட முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். பட் அந்த ரிஸ்க்கை எடுத்து கலர்ஸ் போட போகிறாங்களா, இல்லை விஜயே போதும்பா எதுக்குப்பா ரிஸ்க்கு, அது பாட்டு ஓடிட்டு இருக்கட்டும் அந்த ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி அப்படியே கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் மூவ் அப்படின்னா ஹாட் ஸ்டார் தான், விஜய் டிவி கொடுக்குறது தான் பெஸ்ட்டு ஸ்மார்ட்டான மூவ். இல்லை நம்ம எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா பிக் பாஸ் வந்து விஜய் டிவிலே பார்க்க மாட்டான் எவனுமே. இப்போது கலர்ஸில் போடும்போது மேபி அவங்க அப்படி யோசிச்சாங்கன்னா டிஆர் வைஸில் இப்பயும் கொஞ்சம் இன்க்ரீஸ் கம்மியாக இருக்குது, ஒரு ஹிட் அடிப்போம் அப்படின்னா திருப்பி விஜய்க்கு போவோம் அப்படின்ற மாதிரி கூட யோசிக்கலாம். ஸோ நமக்கு நான் ஜியோ கிடையாது, அதனால் எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இந்த ஃபார்மேட்டில் நான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன். நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி கலர்ஸ் டிவியில் வந்து பார்ப்பீங்களா, இல்லை விஜயில் வந்தால் பார்ப்பீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். சரி, அடுத்து ஜோடி ஆர் யூ ரெடி. இன்றைக்கி மொத்தம் ஒரு 4-5 பெர்ஃபார்மன்ஸ் போச்சு. அதில் வந்து மணிகண்டா அண்ட் ஜாஸ்மின் ஓரளவுக்கு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆனால் இவங்க புகழ்கிற அளவுக்கு சாண்டி எல்லாம் வந்து பயங்கரமாக புகழ்கிறாங்க ஆகும்ன்ட்டு. பட் எனக்கு தெரிஞ்சால் பெரிய இம்ப்ரெசிவாக தோணலை. நம்ம பார்க்குறப்பே தெரியும்ல எப்படி டான்ஸ் ஆடிருக்காங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரி பட் க்ரீனில் அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா 3 ஆப்ஷன் சொல்லியிருந்தாங்க, க்ரீனு, எல்லோ, ரெட்டு. க்ரீன்னா ஓகே சூப்பர், எல்லோனா கொஞ்சம் வெயிட்டிங்கில் வரப்போகுது, ரெட்டுனா எலிமினேஷனில் அந்த ஒரு இதில் போகிறீங்க டேஞ்சர் ஜோனில் அப்படின்ற மாதிரி. ஸோ இன்றைக்கி அந்த முதல் ஜோடி வந்து க்ரீன் வாங்கிட்டாங்க. நடுவில் ரியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே பொறாமப்படுற மாதிரி ஒரு ஸ்கிட்டு பண்ணுறாங்க. அந்த ரம்பா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுதோ எனக்கு தெரியாதோ, அங்கே போனால் என்ன எவ்வளோ சொல்தாங்கோ அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு டைமில் பேசி அவங்க ஒரு ரசிகர்களை பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. கொஞ்சம் வெகுளித்தனமாக பேசுகிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு மணிகண்டா டான்ஸ் ஆடினார்ல, ரஜினி மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப ரஜினி ரசிகர்கள்லாம் கொஞ்சம் கோவப்பட்டிருப்பாங்க ரம்பா மேலே இன்னைக்கு. அது மட்டும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அடுத்து பிரதீப்போட நியூ பேர் யாருப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது பிரியங்கா தான் வாங்கியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை இறக்கியிருக்காங்க. அவங்க 2 பேர் பெர்ஃபார்மன்ஸ் டீசென்ட், க்ரீன் லைட் வாங்கிட்டாங்க ஜட்ஜஸ் கிட்ட இருந்து. பட் பிரியங்காவோடைய அவங்களுடைய ஸ்டோரி சொல்லும் பொழுது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னென்னா சினி இண்டஸ்ட்ரியில் ஒரு பொண்ணு வர்றப்போ கண்டிப்பாக பேச தான் செய்வாங்க. அவங்க வீட்டில் அதை பேசியிருக்காங்க. ப்ளஸ் அவங்க அப்பா வந்து பேசுறதே இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட. ஸோ இதில் ஏதாவது நான் வெற்றி பெற்றால் மேபி அப்பா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு டிஆர்பிக்கு ஒரு மீட்ரு. அப்போ இந்த பொண்ணை லைட்டாக அப்படியே கொண்டு வந்துட்டோன்னா அவங்க அப்பா உள்ளே கொண்டு வந்து டிஆர்பி அளவு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணுவாங்க நம்ம விஜய் டிவிலேருந்து. ஸோ அது ஒரு இனிஷியேட்டிவாக நம்ம பிரியங்கா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பாருங்களாம். அப்பா பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த ராணிகுமாரி பிரதீப்போட ஜோடி வந்து ஆடம்பொழுது, இல்லை பிரதீப்பே ஆடம்பொழுது ராணிகுமாரிக்கு அப்பப்போ அப்படி இப்படி காட்டி என்ன ஆனால் என்ன ஜோடியா நான் பார் எப்படி ஆடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கொஞ்சம் கிளப்பினாங்க. அதுக்கடுத்து அந்த பொண்ணும் வந்து ஜாலியாக மிங்கிள் ஆகிடுச்சு. நீங்கள் இல்லைன்னா பிரதீப் எனக்கு கிடச்சிருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு பிரியங்கா அப்படியே பிரதீப் அப்படியே கை போட ராணிகுமாரிக்கு பரவாயில்ல போ அப்படின்ற மாதிரி. நான் கூட பார்த்தேன் ராணிகுமாரி பிரதீப் வேணான்னா அப்போ அந்தளவுக்கு அந்த பொண்ணு பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்ற மாதிரி. அடுத்த பெர்ஃபார்மன்ஸே வந்துருச்சு. ராணிகுமாரி அபினவ் பின்னிட்டாங்க. அதாவது நான் பார்த்த வரைக்கும் ராணிகுமாரிக்கு சர்க்கஸில் வேலை பார்த்துருக்கும் போல தெரியுது. அப்படி வளையுதப்பா, என்ன டான்ஸ் ப்ரோக்ராமா இல்லை சர்க்கஸ் ஆண்டி, இப்படி வளையுது அப்படி வளையுது, விட்டுச்சு அவளை வளைக்காம அவளே வளையறாடா அப்படின்ற மாதிரி இருக்குது. வேறு லெவல். அவர் தான் அந்த ராக்கி பாயின்னு ஒன்று வச்சுருந்தாங்க, இந்த விக்ரம் படத்தில் கமல் சார் எடுத்துகிட்டு வர்றாரு அந்த மாதிரி ஒரு கண்ணை எடுத்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் சிடிச்சின்னு சுட்டி தள்ளிட்டாங்க. அற்புதமாக இருந்தது, க்ளோரிஃபைடாக சூப்பர். அடுத்து இந்த ஸ்ரேயா விஜய்னு ஒரு பேர் வந்தாங்க. அவங்க அந்தளவுக்கு எனர்ஜியாக பண்ணல. ஸோ அவங்களுக்கு வந்து எல்லோ கொடுத்தாங்க. அப்புறம் அக்ஷிதா ஃபெர்னாண்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரில் அக்ஷிதா வந்து பின்னாங்க. பயங்கர பெர்ஃபார்மன்ஸ். இன்னும் அந்த பையன் வந்து அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. பட் அவங்களுக்கு எல்லோ தான் கிடச்சிச்சு. அடுத்து நம்ம ஜுஞ்சுக்கு ஜுபாலோ அவங்கள பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நானும் நமக்கு டான்ஸ் தான் வரல, சரி அட்லீஸ்ட் இவ்வளோ பேர் நல்லா ஆடுறாங்களே, சும்மா வந்து கையை கால் ஆடுறோமே அப்படின்ற அந்த ஒரு இதுவும் கிடையாது, ஒரு மரியாதையும் கிடையாது. டான்ஸ் மாஸ்டர் சாண்டி சொல்கிற மாதிரி, சாண்டி சுண்டர் தானே சொல்கிறேன் அவங்க கூட ஆடுறவன். அப்போ என்ன சொல்லணும், நடிக்காதரா சாண்டி சுண்டர் அப்படின்னு சொல்லலாம்ல. நடிக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு நீ கேள்டா சாண்டா அப்படின்ற மாதிரி அங்கே காட்டிட்டு சாண்டியை திட்டுற மாதிரி சொல்லிவிட்டு இந்த சைடு திரும்பினா இந்த பெர்ஃபார்மன்ஸ் அது நாளைக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். பட் சாண்டி அதிலே கடுப்பாயிட்டாப்புல. சாண்டி சும்மா தெரியல பிக் பாஸில் ஏதாவது பண்ணால் மூஞ்சிக்கு நேரம் கேட்டு விட்ருவான். நாளைக்கு என்னென்னலாம் காத்துட்டு இருக்கோம். அன்சிதா கூட ரெட் லைட் எடுத்து அமுச்சு எலிமினேட் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் அன்சிதாவுக்கு இப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு வரல, சுத்தமாக டான்ஸ் வரல. பேச்சு திறமை நம்மகிட்ட இருக்கு, சண்டை போடுறோம், பிக் பாஸ்க்கு லாய்க்கு கரெக்டு. அதுக்காக டான்ஸ் ஷோக்கு வந்து நீங்கள் டான்ஸ் ஆட முடியுமா?
சும்மா இப்படி ஒரு 4 ஸ்டெப்பை போட்டு வச்சுட்டு டான்ஸ் ஆடினா போதுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி அப்படி ஆடினாலும் சும்மா இருக்கணும் வாயை வச்சுக்கிட்டு. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க, அந்த சுஞ்சு அது எப்போ தான் அது முடிய போகுதுன்னு தெரில. அது போட்டவனே வந்து பார்த்தீங்கன்னா காண்டாயிடுவான் போல. அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே திருப்பி சொல்லிக்கிட்டு ஏன் வெறுப்பேற்றிட்டு இருக்கீங்க, ஏன் சாண்டி அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, எதுவுமே புரியல. உனக்கு ஆடவும் வரல, எதுவும் வரல, இதுக்கு தான் வந்திருக்குங்கிறது தெரியல. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. நாளைக்கு பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன மாதிரி ஆடி இருக்காங்கன்ட்டு. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும்